அன்பு நண்பர்களை, இப்போ ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். இப்போ வந்தோம், வேலை முடிஞ்சுது. டைரி விஷயமாக வந்திருந்தோம். அடுத்தது இந்த காலாண்டர் விஷயமாக வந்திருந்தோம். ரெண்டையும் பார்த்துட்டு இது பிறகு இந்த பேக்கரியில் ஒரு கோல்டன் பேக்கரின்னு முன்னே இருந்தது, இப்போ இல்லை. அது வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க. கோல்டன் பேக்கரி இப்போ இல்லை. அதில் ஒரு டீ குடிச்சிட்டு இப்போ அப்படியே கிளம்பிட்டுருக்கணும். இது ராசிபுரம் நியூ பஸ் ஸ்டாண்டு, இந்த டவுன் நண்பர்களே. இப்போ இந்த டவுனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. இப்போ வண்டியை கிறுக்குத்தனமாக ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா. முறையாக ஓட்டணுங்கிறது யாருக்குமே இல்லை. இப்படியும் போகிறாங்க, அப்படியும் போகிறாங்க, அப்படியும் போகிறாங்க, இப்படியும் போகிறாங்க. ரூல்ஸை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. மக்களே, நாம்ளாம் ஃபாலோ பண்ணுவோம். பிறரை குறை சொல்வதை விட நாம் செய்து காட்டுவதே சால சிறந்தது. இதுதான் உண்மையான ஒரு வார்த்தை. ஏன் பிறரை குறை சொல்லுவானே? நாம் நம்மளையில் சரியாக போவோம். எல்லோரும் நேர்மையாக இருக்கடா, கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்கிறத விட நாம் நேர்மையாக கரெக்டாக இருந்துட்டு போகிறது. ஒருவன் நல்லவனாக இருந்தால் அவனுக்கு மட்டும் நல்லதில்லை, அவனை சுற்றி இருக்கவங்களுக்கு அல்லது ஊருக்கும் நல்லது தான் சொல்லுவாங்க. அதே ஒருவன் கெட்டவனாக இருந்தானா அவனை சுற்றி இருக்கவனுக்கு பாதிப்பு தான், அந்த ஊருக்கும் பாதிப்பா, லாஸ்ட்டாக அவனுக்கும் பாதிப்பு தான். மக்களே, தான் ஆஞ்சநேயர் கோவில் இந்த டைம் பூட்டி கிடக்குது. போகுதான் வண்டி, கட் பண்ணுவோமா, ஓவர்டேக் பண்ணுவோமா? நண்பர்களே, இதுதான் ராசிபுரம் நகராட்சி அலுவலகம். நம்மளுடைய ரைட் சைடில் இருக்குது. இந்த ராசிபுரம் முத்துமாரியம்மன் எதுங்க? சரி, வாங்க கேட்டு. சரிங்க. சரிங்க. ஏன் பஸ் வருதுங்களா? சரி, பரவாயில்ல, விடுங்க. பஸ் இல்லை பஸ்லேயே வரீங்களா இல்லை வண்டியில் வந்துடுறீங்களா? பஸ்லேயே வரீங்களா வண்டியிலே வரீங்களான்னு? சரி, ரைட். ஆமாம், ஃப்ரீ தான். இது லேட் ஆகும். நீங்கள் மப்சல் ஏறி ஆமாம், சீக்கிரம் போயிடலாம். ஜிஹெச் உள்ளே இல்லைங்க போகணும். ஜிஹெச்சுக்கு ராசிபுரம் நாமக்கல் ஜிஹெச்சுக்கு. சரிங்க, ஓகே. சரிங்க. ஏன்னா உள்ள காட்டுக்குள்ளே இருக்குது. திருச்சூர் ரோட்டு காட்டுக்குள்ளே இருக்குங்க. சரிங்க, ஓகே. ஆமாம். ஆமாம். 3 பஸ்ஸு மாற்றணுங்க நீங்கள். ஆமாம். இந்த பஸ் ஸ்டாண்டு உள்ளே டவுன் பஸ் இருக்க மாதிரி தெரியுது. ஒன்று தான் வருதுங்க. அதான் பஸ் இல்லைங்க. ஆமாம். எல்லாம் லீவு தாங்க. பொங்கல் லீவு, எல்லாம் லீவு தான்.
அதான் அதான் அப்படிங்களா? சரி சரி. எல்லாம் அப்படி தாங்க இருக்காங்க இந்த காலத்தில், அப்படி தாங்க. ஆமாங்க, அது பிரச்சனை தான். அது மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஆளுங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம ஆ அதான் சுதந்திர வாழ்க்கையை சுதந்திரங்கிறேன். நான் போய் டிஸ்டர்ப் பண்ணுவேன். நான் சுதந்திரமாக எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருப்பேங்கிறல்ல. இருக்கட்டும் அனுபவிக்கிட்டுங்க. இல்லை இங்கேங்க உள்ள வைப்பலைன்னு சொல்லுவாங்களேங்க. ஆ கரெக்டாக உங்களுக்கு பஸ் வருது. இருங்க நிறுத்துறேன். ஓகே. வெல்கம் பார்த்து. ஓகே நண்பர்களே, ஆண்டோ கேட்டு வந்தோம், லிஃப்ட்டு கேட்டாங்க. சரி அப்படி எவனோ ஒருத்தாயே வர வழியில் பொண்டாட்டியில் மேரேஜ் ஆகலைங்க. ஏதோ ஒரு பொண்ணை இது பண்ணிக்கிட்டு கடாமலாம் பண்ணிட்டு வந்தான். நாம் அதை கவனிக்கலை. அந்த அம்மா பார்த்துட்டு ஏதெல்லாம் ரோட்டில் வச்சுட்ருக்குற, வீட்டில் வச்சு கட்டி தானே நீ இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சிட்ருக்கானுங்க, அப்போ தான் எல்லாம் பார்ப்பானுங்களா அப்படின்னு எனக்கு எல்லாம் இருக்கிறது தான். அவங்க சுதந்திரம் ஃப்ரீடம் சொல்லுவாங்கள்ல, அது இருக்க தான் செய்யும். நான் போய் அதில் என்ன நண்பர்களே பண்ண முடியும்? ஓகேங்களா?